வணக்கம். அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதிமுக, பாஜக கூட்டணி ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. பாஜக, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான கட்சிகளும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவும் வந்து தமிழ்நாட்டில இனி கூட்டணி ஆச்சு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. பாமகவும் அதே சொல்கிறாங்க. ராமதாஸ் தரப்புலையும் அதே சொல்கிறாங்க. அன்புமணி தரப்புலையும் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணி ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து திமுக, அதிமுக ரெண்டு பேரும் ஒரு சொல்கிற கணக்கு. எப்படி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க? கூட்டணி ஆச்சுன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரம் வேணும்ல, அமைச்சரவையில் பங்கு வேணும்ல, அவங்கனால தானே ஓட்டு வாங்குறீங்க, அவங்கனால தானே நீங்கள் ஜெயிச்சு ஆட்சியில் உட்காருவீங்க. ஒரு 2% 3% வாக்குகளை இந்த கூட்டணி கட்சிகள் தான் வாங்கி தருது. அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த 2% 3% வாக்குகளை கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி தரும்போது எப்படி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? இது நாள் வரைக்கும் வந்து பங்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க, சரின்னு ஒத்துக்கிட்டு போனாங்க. ஆளுமை இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அதே போல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப இதாக இருந்தாங்க. 2006 கூட பார்த்தீங்கன்னா தனி மெஜாரிட்டியில் இல்லை அப்படின்னாலும் திமுக வந்து அவங்க மட்டும்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. மற்றபடி கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் மைனாரிட்டி ஆட்சியை கொடுத்தாரு கலைஞர். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையோட ஆட்சி அதிகாரத்தில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லா பக்கத்துமே இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து நேற்று வந்து பதில் சொல்லியிருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் வந்து அதிமுக தரப்பில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் செய்தியாளர் சந்தித்து அமித்ஷா சொன்னதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தார் அப்படின்னா அது வேறு ரூட்டில் போயிருக்கும். ஆனால் இவர் பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறாரு. பொதுக்கூட்டத்தில் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். தொண்டர்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கள, கூட்டணி ஆச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்கள்ல, அது வந்து தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகிட்டே இருந்தது. சரி, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத வந்து செய்தியாளர் சந்திப்பில் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேணாம், ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்கள், பொதுக்கூட்டத்தில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். ஆனால் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயத்தை தாண்டி அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் கையாட்டுறாருல, அந்த கையாட்டும் போது கூட ஒரு நபர் ஏறி நின்று எடப்பாடிக்கு இணையாக கையாட்டிகிட்டு இருந்தார். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னே தெரியல. எப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு சம்பவத்தை ஒரு பையன் வந்து ஏறி செஞ்சுட்டு போகிறான் அப்படிங்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன ஒரு இது இருக்குது, கட்சியில் வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் கிடக்குது. ஸ்டேஜில் யார் யார் இருக்கணும், யார் போகணும், யார் ஏறணும்னு சொல்லி இல்லையே, இது ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் கூட்டம் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பல கேள்விகளை விமர்சனங்களை அதிமுகவில் இருக்கவங்களே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமின்னா, சொன்னது யார்? பாஜக தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும், கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அதில் அதிகாரம் பண்ணும் அப்படின்னு அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு. இதில் வந்து என்னென்னா, பாஜக அதிமுக கூட்டணி வச்சதில் ஸ்டாலினுக்கு பயங்கரமான கடுப்பு, எங்கே அதிமுக ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் பேசிட்டு போகிறாரு. அவர் அந்த அமித்ஷாவுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா பாஜகவோட கூட்டணி அமைச்சதை வந்து ஸ்டாலினுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஸ்டாலினுக்கு எப்படியா இருந்தாலும் யாரோடையாவது கூட்டணி வச்சு தானே ஆகணும். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. திமுக கூட்டணியாவது அட்லீஸ்ட் உடச்சி எடப்பாடி பழனிசாமி அங்கிட்டு கூட்டணி வச்சு தான் ஆகணும். கூட்டணி கட்சி இருந்த அதிமுக கிடையாது, பலமான அதிமுக கிடையாது. கட்சிக்குள்ளே பலமான ஓட்டு சதவீதம் அதிகமாக வச்சுருந்த நபர்கள் எல்லாத்தையுமே ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாத்தையுமே வெளியேற்றி விட்டுட்டார். இப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கிறார். இவருக்குன்னு பெருசாக செல்வாக்கு எங்கே இருக்கும்? கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் இருக்கும். கொங்கு பெல்ட்லேயே அண்ணாமலைக்கு அதிக அளவில் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது இவருக்கே தெரியுது. ஒரு சைடு வன்னியர்கள் ஓட்டு, ஒரு சைடு அண்ணாமலை ஓட்டு, இப்படின்னு வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமினால் பாஜகவையும் தவிர்க்க முடியாது. ஆனால் இவர் வந்து சொல்கிறதெல்லாம் என்னென்னா, திமுக ஸ்டாலின் தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதில் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறாரு, எங்கே ஜெயிச்சிருமோ அப்படின்னு சொல்லி. ஜெயிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் சொன்ன ஒரு விஷயங்கள் என்னென்னா, அதிமுக வந்து யாருனாலையும் எந்த கொம்பனாலையும் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொன்னார். 2021 அப்படி தான் சொன்னார். 2021 இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தது வேறு, இனிமே பார்க்க போகிற எடப்பாடி பழனிசாமி வேறு அப்படின்னாரு. இப்போவும் அதே தான் பேசுகிறாரு. மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இப்படியே பேசிக்கிட்டே பில்டப் பண்ணிக்கிட்டே ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாரு. கட்சியை என்ன நடத்துகிறாருங்கிறதே தெரியல. மக்கள் எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படின்னா எப்படி வெற்றி பெறும்? என்ன மாதிரி ஒரு பூத்து கமிட்டியே அமைக்க முடியலையே. எல்லா பூத்து கமிட்டியில் மாவட்ட செயலர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே போட்டிருக்காங்க. அது கூட மாவட்ட செயலர்கள் சொல்லி அப்பா கெஞ்சி கூத்தாடி போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே ஒழிய, மற்றபடி வந்து அவங்களா
வாலண்டரியாக வந்து அதிமுகவுக்கு பூத்து கமிட்டி அமைக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு ஆட்கள் இல்லை. அதுதான் உண்மையே. அது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஒரு பூத் கமிட்டியில் ஒரு ஆள் வந்து 25 ஓட்டுகளை கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கனவு காண்றார். எடப்பாடி பழனிசாமி கனவுலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கவர் கூட யார் கூட்டணி பண்ண முடியும்? அதில் வந்து என்ன செய்கிறாரு, அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபாலிகரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். பாஜக தான் அதிமுக வீழ்த்துது, பாஜக தான் அதிமுக ஓட்டுகளை வாங்குது அப்படின்னு சொல்லி திமுக விசிகா எல்லாமே வந்து குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ எந்த கொம்பனாலும் அப்படின்னா எந்த கொம்பன் அப்படின்னா அமித்ஷாவை சொல்கிறாரா, அமித்ஷாவை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாரு. அவர் வந்து பாஜகவுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த சொல்லியிருக்காரு. தனிப்பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பாஜகவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு ஒரு குத்து திருமாவளவன் குத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இவங்க வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா பாஜக சொல்லியிருக்கு, அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, இது வந்து மக்கள் மத்தியில் அதிமுக தொண்டர் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடக்கூடாது. திரும்பவும் அமித்ஷா பேசும்போதும் இப்போ ஜூலை 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ வரார், தமிழ்நாட்டுக்கு வரார், 8ஆம் தேதி வரார். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து திரும்பவும் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவார். அப்படி கூட்டணி ஆட்சின்னு பேசுனா இப்போ கூட்டணி ஆட்சி வைக்கணும், கூட்டணி ஆட்சி இல்லாமல் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும்னா அதிமுக வந்து தனி பெரும்பான்மையில் வெற்றி பெறணும். அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நாங்கள் தனி பெரும்பான்மையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார். தனி பெரும்பான்மையில் வெற்றி பெறணும்னா கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கில் பஞ்சாயத்து வரும். கண்டிப்பாக பாஜக கேட்குற தொகுதிகளை அவங்களால கொடுக்க முடியாது. கூட்டணி கட்சியில் வர்றவங்களும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே திமுகக்குள்ளே இருக்கிறவங்களே இப்போ விசிகாவே எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அவங்க 20 தொகுதிக்கு மேலே கேட்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த சைடு வந்தாலும் அதிமுகவை நம்பி வந்தாலும் பாஜக இருந்தாலும் திருமாவளவன் இங்கிட்டு வராரு அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? அதே போல் வந்து மதிமுகவில் வந்து 12 தொகுதியை திமுகட்ட கேட்குறாங்க, அங்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இங்கிட்டு வருவாங்க. அவங்க பாஜக இருந்தாலும் ஓகே தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். 12 தொகுதிகளை வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அப்படின்னா மதிமுகவே 1% வாக்குகளே இல்லாத ஒரு இதுக்கு வந்து நீங்கள் 12 தொகுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது இல்லாமல் ஓபிஎஸ் இவங்க டிடிவி தினகரன் இவங்களை எல்லாத்தையும் கூட்டணிகளை வச்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பாஜக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து 10 தொகுதிகளாவது கேட்டு வாங்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கே இவங்க தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கிற போகிறாங்க? நிற்கிற தொகுதிகள் எல்லாமே ஒரு 135 தொகுதிகளை வந்து அதிமுக நிற்கிது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க வந்து எத்தனை தொகுதியில் வந்து அப்படியே சாலிடாக ஜெயிச்சிட முடியும்? கொங்கு பெல்ட்லேயே இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. தனி மெஜாரிட்டியில் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற எண்ணமே வேணாம், எடப்பாடி பழனிசாமிக்கு வேணாம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மக்களை வந்து அவர் வந்து அதிமுக தொண்டர்கள் நிறைய வந்து இழந்துட்டார், எல்லா மாவட்டங்களையும் இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்குள்ளே வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்னா அது உண்மை அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார். 2011 2021 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. திமுக நீங்கள் எத்தனை தேர்தலில் தோல்வி அடைஞ்சிங்க அதை கணக்கு போட்டு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆளுமைங்கிறது ஒரு வேறு விஷயம். அது வந்து ஒரு கட்சியை வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது, திறமையாக வழி நடத்தி கொண்டு போகிறது. மாவட்ட செயலர்கிட்ட கெஞ்சி பூத்து கமிட்டி அமைக்கணும்னு கெஞ்சக்கூடாது. மாவட்ட செயலரை மாற்ற போகிறேன்னு சொல்லி அப்பாவி 2 பேரை வந்து மாற்றி விட்டுருக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி ஸ்ட்ராங்கான நபர்கள் எல்லாம் அவரால் மாற்றவே முடியாது, மாற்றவும் செய்ய முடியாது, எதுக்க முடியாது. அவரால் மாவட்ட செயலர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இல்லை, மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதனால் அவரால் என்ன முடியுமோ அதை முடிகிறாரு, அந்த சம்பவத்தை முடிக்கிறாரு. எந்த கொம்பனாலும் வந்து அதிமுகவை வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு, அழிப்பாங்க. அதே போல் நத்தம் விஸ்வநாதன் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அவரும் அதுதான் சொல்கிறார். அமித்ஷா பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும்? அமித்ஷா வந்து யாரை வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவரை டிசைட் பண்ண போகிறாரு. நாங்கள் தான் முதலமைச்சர் யாருன்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம், அது எடப்பாடி பழனிசாமி தான். நாங்கள் வந்து யாரையுமே வந்து இது பண்ண மாட்டோம். எங்களுக்கு அமித்ஷா முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அமித்ஷா பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நத்தம் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார். பேசுங்கப்பா, பேசுங்க, இப்படி தான் பேசணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அமித்ஷாவே கேட்டால் கூட இல்லை பாஜக இதுக்கு பதிலடி கொடுத்தா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொண்டர்களை வந்து நாங்கள் உற்சாகப்படுத்தணுங்க, தொண்டர்கள் வந்து சோர்ந்து போயிட்டாங்க, எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறத நம்ம வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு டிசைட் பண்ணிக்குவோம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆட்சி ஜெயிக்க முடியல அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கும் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லிடுவோம்.
மக்கள் மனசில் என்ன இருக்க போகுது? நம்ம இன்றைக்கி பேசுகிறத நாளைக்கு மறந்துடுவாங்க காலையில். நம்ம இன்றைக்கி வந்து எந்த கொம்பனாலும் அதிமுக அசைக்க முடியாது, இது வந்து பொன்விழா கண்ட கட்சி அப்படி இப்படின்லாம் பேசி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம்யா. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜகட்ட மேலே அங்கிட்டு வந்து அப்பா சாமி இப்படியெல்லாம் பேசினேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க, அதெல்லாம் வந்து இப்படி தான், நீங்கள் வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, மேல் இடத்துல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு குத்தி இருப்பார் எடப்பாடி பழனிசாமி. இங்கிட்டு ஆவேசமாக பேசுகிற மாதிரியும் பாஜகவுக்கு தான் பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு திருமாவளவன் இங்கிட்டு உசுப்பேற்ற வேண்டியவே இல்லை. ஒன்று திமுக கூட்டணிலேருந்து உடச்சிக்கிட்டு இங்கிட்டு வாங்க, பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்காமல் இருந்ததுன்னா திருமாவளவன் வரமாட்டார். வச்சாலும் வரமாட்டார், வைக்கலைனாலும் வரமாட்டார். ஒரு காரணத்தை சொல்வார், பாஜக அங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பாஜக இல்லைனாலும் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாத நபர், அவர் கூட நாங்கள் கூட்டணி வச்சு நாங்கள் இருக்கிற மாநில அந்தஸ்தையும் இழந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் பேசுவார். அவங்களுக்கு தேவை வந்து வெற்றி தான், வெற்றியை கொடுக்குற இடம் தான் போதும். ஒரு 6 தொகுதியில் திமுக கொடுக்குதுன்னு நிற்கிறோம், 6 தொகுதியிலையும் நம்மளால் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் செய்ய மாட்டார். கூட்டணி கட்சிகளை வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு இருக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிடையாது. அவர் என்ன செய்வார், கூட்டணி கட்சிகளை வந்து நாஸ்தி பண்ணணும், இவங்களை இன்னுமே வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செயல்படுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி கூட்டணி கட்சிகள்லாம் நிறையா அழிக்க தான் பார்ப்பார். இப்போ அவரே தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. பாஜக ஏற்று பேசிட்டாரியா எங்கள் ஆளு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க. பார்க்கலாம், 2 நாள் கழித்து பல்ட்டி அடித்தாலும் அடிப்பார். கூட்டணி ஆட்சிங்கிறத சொன்னோம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் வந்து திமுகவை தான் நம்ம எதிரி. திமுக விரட்டணும் அப்படின்னோம்னா அவங்களும் எப்படி கூட்டணி ஆட்சிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அதே போல் நம்மளும் கூட்டணி ஆட்சிக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஜெயிக்கிறது தான் நம்ம வெற்றி. ஜெயித்த பிறகு நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம், மக்களை வந்து முட்டாளாக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? கூட்டணி பலத்தோடு தான் ஜெயிக்க முடியும். கூட்டணிகள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.